வணக்கம். கிராமத்து படிஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு டேஸ்டியான ஒரு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அந்த முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு அடுப்பு மேலே கடாயை வச்சு வாசனை பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, ஸ்டார் பூ, சீரகம், மிளகு, சோம்பு, ஜாதிபத்திரி, ஏலக்காய். இப்போ வாசனை பொருளெல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. அடுப்பு இது வதக்கும்போது அடுப்பில் சிம்மில் தாங்க வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சுருந்தா அது தீஞ்சிரும், குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உளிச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்தி வதக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு 6 மிளகாய் சேர்த்துறேன். காரத்துக்கு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நடக்கடலை சேர்த்துறேன் நான். முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்திக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழம்பு கெட்டியாகும். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. மசாலாலாம் அரைச்சி ரெடியாக இருக்குங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சு அடுப்பு மேலே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, கருகி போகக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. அதை சேர்த்தி அதையும் நல்லா வதக்கலாம். அதான் நல்ல ஒரு மணம் வரும். அது எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கினா ஒரு மணம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்தி ரொம்ப தண்ணி வேண்டாம், ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்தி நீங்கள் கலக்கிக்கலாங்க. நான் ஜாரு கழுவி ஊற்றி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு போதுமான அளவாக இருந்தது, நான் சேர்த்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. மசாலா வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை உடச்சி ஊற்றும்போது அடுப்பு சிம்மில் தாங்க வச்சுருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. முட்டை எதுக்காக உடச்சி ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் ஆகும். அதே மாதிரி குழம்பு முட்டை வாசம் வரும், நல்லா முட்டை வரும். முட்டை குழம்புனா முட்டை மணம் வருங்க. நல்லா அந்த முட்டை உடச்சி ஊற்றின முன்னாடி அதுவும் நல்லா கொதிக்கட்டுங்க. முட்டை ஒரு பச்சை வாசம் அடிக்கும் இல்லையா, அந்த பச்சை வாசம் போன முன்னாடி நம்ம வேக வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேக வச்ச முட்டையை கீரல் போடணுங்க. நல்லா 4 பக்கம் கீறி விட்டு பாருங்க, இது போல் 4 பக்கம் இப்படி கீறி விட்டுக்கணுங்க. கீறி விட்டு அந்த குழம்புல போட்டுக்கலாம். குழம்புல போட்டு அது ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லா கொதித்து நல்லா குழம்பெல்லாம் நல்லா மணமாக இருக்குது. இப்போ எதுக்காக கொதிக்க வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே முட்டை போட்டிருக்கிறோங்க பார்த்தீங்களா, அந்த கீரி போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கீரி போட்டதில் உள்ளெல்லாம் நல்லா குழம்பு ஏறணும். உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறினா அது நல்லா டேஸ்ட் வருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ மல்லி இலை மேலே அப்படியே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. முட்டை குழம்பு ரெடி. இதுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கும் முட்டை குழம்புக்கும் சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.